வணக்கம். நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு பாரம்பரிய ஜோதிடம் அடிப்படை ஜோதிடத்திற்கும் டிஎன்ஏ ஜோதிடத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன? அடிப்படை ஜோதிடம் டிஎன்ஏ ஜோதிடம் என்ன சொல்கிறது? டிஎன்ஏ சொல்லும் மரபணு ஜோதிடம், அதாவது இங்கே டிஎன்ஏ என்பது கர்மா மரபணுவை பற்றி பேசுகிறது, கர்மாவை பற்றி பேசுகிறது. டிஎன்ஏ பாரம்பரியம் கர்மாவை பற்றி பேசுவதில்லை, டிஎன்ஏ கர்மாவை பற்றி பேசுகிறது. இப்பொழுது அஸ்வினி, ஆயுள்யம், அனுஷம், புரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் சூரியனின் சாபம் பெற்றவர்கள். பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் சந்திரனின் சாபம் பெற்றவர்கள். கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி இந்த நட்சத்திரக்காரர்கள் செவ்வாயின் சாபத்தை பெற்றவர்கள். ரோகிணி, உத்திரம், பூராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் புதனின் சாபம் பெற்றவர்கள். மிருகசீரிஷம், அஸ்தம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குருவின் சாபத்தை பெற்றவர்கள். திருவாதிரை, சித்திரை, திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுக்கிரனின் சாபம் பெற்றவர்கள். புனர்பூசம், சுவாதி, அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனியின் சாபம் பெற்றவர்கள். பூசம், விசாகம், சதயம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ராகுவின் சாபம் பெற்றவர்கள். கவனிக்கணும், இதுதான் டிஎன்ஏ ஜோதிடம் சொல்லும் கர்மா தியரி. அதாவது 10 குடையவன் இந்த நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது சூரியனின் நல்லது கெட்டது பிரதிபலிக்கிறது. அரசாங்க உத்தியோகத்துக்கு போகிறார்கள். இல்லையே சூரியன் கெட்டிவிட்டால் சூரியனால் தீயதை அனுபவிக்கிறார்கள் என்று பொருள். பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி இது 10 கூடையவன் இந்த சாரத்தில் இருக்கும் போது சந்திரனின் தொழிலுக்குள் செல்கிறார்கள் என்பது இந்த கர்மா கான்செப்ட். 10 கூடையவன் இந்த நட்சத்திரத்தில் இருந்தா அடுத்தது கர்மா கான்செப்ட் என்னன்னா, இப்போ செவ்வாய் இப்போ 10 கூடையவன் கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி இது 10 கூடையவன் இந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது செவ்வாயின் வேலைக்கு காரகத்துக்கும் வேலைக்கும் போகிறார்கள் என்பது இவர்கள் கான்செப்ட். ரோகிணி, உத்திரம், பூராடம் அதாவது இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் புதன் கர்மா புதனின் நல்லது கெட்டது பிரதிபலிக்கிறது, புதனோட வேலைக்கு இவங்க போறாங்கன்னு சொல்றது அந்த மரபணு ஜோதிடம். மிருகசீரிஷம், அஸ்தம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் குருவின் வேலைக்கு சாபம் பெற்றவர்கள். அதாவது 10 கூடையவன் இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் குருவின் வேலைக்கு போகிறார்கள் என்பது இவர்கள் கான்செப்ட். சரி, திருவாதிரை, சித்திரை, திருவோணம் இந்த நட்சத்திரக்காரர்கள் அனைவரும் சுக்கிரனின் கர்மாவை பிரதிபலிப்பவர்கள். அப்ப 10 கூடையவன் திருவாதிரையிலேயோ சித்திரையிலேயோ திருவோணத்திலேயோ இருக்கும் பொழுது சுக்கிரனின் வேலைக்கு இவர்கள் செல்கிறார்கள் என்று சொல்லுகிறது. இங்கே புனர்பூசம், சுவாதி, அவிட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 நட்சத்திரமும் சனியின் சாபத்தை பெற்றவர்கள். அப்போ சனியின் நல்லது கெட்டதை அனுபவிக்கக்கூடிய பிறந்தவர்கள் சொல்லலாம். சரி, இந்த நட்சத்திரங்கள் 10 கூடையவன் இந்த நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது கவனிங்க, சனியின் வேலைக்கு போகிறார்கள். சரி, அடுத்தது பூசம், விசாகம், சதயம் இந்த நட்சத்திரக்காரர்கள் கவனிங்க ராகுவின் வேலைக்கு போகிறார்கள். ராகு கொடுக்கக்கூடிய வேலைகளுக்கு இவர்கள் செல்கிறார்கள் என்பது டிஎன்ஏ கான்செப்ட். டிஎன்ஏ கான்செப்ட் எப்படி இருக்குது? ஒரு 10க்கு 6ஆம் பாவம் இந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் 10ஆம் பாவம் இந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் 2ஆம் பாவம் நாம் சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் இந்த வேலையில் தான் இவர் செல்வார்கள் என்பது டிஎன்ஏ ஜோதிடம் சொல்கிறது. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா,
இதுல வேற நட்சத்திரத்திற்கு பிறப்பை சொல்கிறார்கள். இந்த டிஎன்ஏ ஜோதிடத்தில் வந்து ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒரு நட்சத்திர பிறப்பை சொல்கிறார்கள், சாபத்தை சொல்கிறார்கள். குரு வந்து ராகுவின் சாபம் பெற்றிருக்கிறது. குரு எங்கே இருந்தாலும் ஜாதகத்தில் ராகுவின் சாபத்தை பெற்றிருக்கிறது என்பது அர்த்தம். சனி ஒரு லக்னத்தில் எங்கே இருந்தாலும் செவ்வாயின் சாபத்தை பெற்றிருக்கிறது என்று அர்த்தம். இதுதான் இங்க பிரச்சனை. குரு எங்கே இருந்தாலும் ராகுவின் சாபம், சனி எங்கே இருந்தாலும் செவ்வாயின் சாபத்தை பெற்றிருக்கிறது. செவ்வாயின் சாபத்தை பிரதிபலிக்கிறார் என்பது இந்த டிஎன்ஏ ஜோதிடம் சொல்கிறது. கோச்சாரத்துக்கும் அதேதான் சொல்கிறது, தனி மனித பிறப்பு ஜாதகத்துக்கும் அதான் சொல்கிறது. ஒவ்வொரு கோளுக்கும் பிறந்த நட்சத்திரம் சொல்கிறது. ஆனால் பாரம்பரியம் அப்படி அல்ல. பாரம்பரியம் என்பது அழகாக விதிகளை வரையறுக்கிறது. 10 குடைவன் யாரோ அந்த தொழிலை சொல்கிறது. பாவத்தின் அடிப்படையில் இயங்குகிறது, கோள்கள் அடிப்படையில் இயங்குகிறது, கணக்கீடுகள் அடிப்படையில் இயங்குகிறது, விம்சோத்திரி திசையில் அடிப்படையில் இயங்குகிறது, அயனாம்சம் அடிப்படையில் அழகாக பாரம்பரியம் பலன்களையும் குணங்களையும் பாவங்களையும் கோள்களையும் அந்த வந்து எதிர்கால பலன்களையும் பாரம்பரியம் அழகாக சொல்லிவிட்டு போகிறது. இங்கே பாரம்பரியத்திற்கு முற்றிலும் முரண்படுகிறது. இந்த ஜோதிடம் பாரம்பரியத்திற்கும் இந்த டிஎன்ஏக்கும் நிறைய முரண்படுகிறது, நிறைய வேறுபடுகிறது. இது சரியாக வருவதில்லை. இதை மக்களே இதை குழப்பிக் கொள்ளாதீர்கள், இதை நம்பாதீர்கள் என்பது சொல்வதற்குத்தான் ஒவ்வொன்றாக அடிப்படை ஜோதிடத்திலிருந்து என்னென்ன பித்ராட்டங்கள் நடக்கிறது ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் சொல்லுவேன், அடிப்படை ஜோதிடமே சரியானது. அடிப்படையில் இருந்து நான் புதிதாக கண்டுபிடித்தேன் என்று சொல்லி உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இது வந்து சரியாக நடைமுறையில் வருவதில்லை. கர்மா கான்செப்ட் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது கர்மா தியரி. இதேதான் நாடி வந்து நாடியின் இன்னொரு வருஷன் இஸ் ஈக்குவல் டு டிஎன்ஏ. நாடியின் பித்ராண்டத்தோடு இந்த பித்ராண்டம், இந்த கர்மாங்கிறது வந்து கிரகங்களை வைத்துக்கூடிய கர்மா. இங்கே நட்சத்திரங்களை வைத்து கர்மாவை பிரதிபலிக்கிறார்கள். நாடியில் கிரகங்களை வைத்து கிரகங்களின் காரகத்துவத்தை வைத்து நாடியில் கர்மா, இங்கே நட்சத்திரங்களை வைத்து கர்மாவை பிரதிபலிக்கிறார்கள். ரெண்டுக்கும் வித்தியாசம் கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். ஏமாற்றுவதில் வித்தைக்காரர்களா இருக்கிற வேற ஒண்ணும் கிடையாது. அதை என்னென்ன அடுத்தது விளக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ அனைவருக்கும் சேர்ந்து சேருங்க. நன்றி, வணக்கம்.